அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் உடல்கள் சாலி ஆற்றில் மிதந்து வந்த கொடுமையானது நிகழ்ந்திருக்கிறது. மலப்புரத்திலிருந்து பாயக்கூடிய சாலை ஆற்றில் அடித்து வரப்பட்ட உடல்கள் ஆங்காங்கே தற்பொழுது கரை ஒதுங்கி இருக்கின்றன. அந்த கரை ஒதுங்கிய உடல்களை கயிறு கட்டி மீட்டு வருகிறார்கள் மீட்பு படையினர். பார்க்கும் இடமெல்லாம் உடல்களாக தென்படுவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சமானது தற்பொழுது நிலவுகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். முண்டக்கையின் அண்டை மாநிலமான மலப்புரத்தில் பாயக்கூடிய அந்த சாலை ஆற்றால் அடித்து வரப்பட்ட உடல்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்கி இருக்கின்றன. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விரிவான விவரம். கௌதமி, கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்துல ஏற்பட்ட நிலச்சரிவினால் சிக்கி இதுவரை 166 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா முண்டக்கை அருகே முண்டக்கை பகுதியில் செல்லும் சாலை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு ஆற்றின் கரையோரங்களில் இருந்து அவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில இந்த சாலை ஆற்றில் மேலும் பல உடல்கள் உடல்கள் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில சாலியாறு பார்த்தோம்னா மலப்புரம் பகுதியில ஒரு சிறிய இடத்துல நின்று செல்லும். தற்போது அந்த இடத்துல தேடும் பணியில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வராங்க. தற்போது அந்த காட்சிகளை நம்மள பார்க்கலாம். அந்த சாலியாறு முழுவதுமே பார்த்தோம்னா மலப்புரத்தில் வரும் சாலியாறு முழுவதுமே பார்த்தோம்னா கற்களாலும் மிகப்பெரிய மரங்களாலும் அழுத்தி இழுத்து வர செல்லப்பட்டது. தற்போது பார்த்தோம்னா இந்த ஆற்றில பல இடங்களில் மண்ணுக்குள் புதையுண்ட உடல்கள் தற்போது தென்பட்டு வருகின்றன. அவற்றை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அவங்க தோண்டி எடுத்து அந்த உடல்களை ஆற்றின் மறுக்கரைக்கு கொண்டு செல்றாங்க. இதுக்காக பார்த்தோம்னா இவர்கள் தற்காலிகமாக ஒரு பாலம் அமைத்து அந்த பாலத்தின் வழியாக இந்த மலப்புரத்தில் உள்ள சாலியாற்றில் கிடக்கும் உடல்களை கொண்டு சென்று வராங்க. தற்போது இந்த பகுதியில மீண்டும் முழு வீச்சுல இந்த ஆற்றின் கரையோரங்களில் சகதிகளில் உள்ள யாரும் சிக்கி இருக்கிறாங்களா, அப்படி சிக்கி இருந்த உடல்களை மீட்கும் பணியில தொடர்ந்து அவங்க செய்துட்டு வர்றாங்க. தற்போது வரை பார்த்தோம்னா இந்த நிலச்சரிவில் சிக்கி 166 பேர் உயிரிழந்திருக்காங்க. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.